ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். 5 சாராம்சம்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப நாளாக கேட்டிருப்பீங்க, அதனால் உங்கள் ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். பாவம் இல்லாமல் ஆகமங்களில் உரைக்கப்பட்டபடி இயேசு பாவம் இல்லாமல் கன்னியின் வயிற்றில் பிறந்தார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் பாவமே இல்லாமல் வாழ்ந்தார். நம்முடைய பாவத்திற்காக பரிகாரமானதுனால அவர் மரித்தார். மரித்ததோடு மாத்திரமல்ல, அவர் உயிரோடு எழுந்தார், பரமேறினார். உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்றும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இதோட முடியல, ஒரு நாள் திரும்ப வரப்போகிறார் நியாயம் தீர்க்க. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று என் வாழ்க்கையில் மாற்றத்தை நான் காண்பிக்கும் பொழுது, வசனத்தின்படி வாழும் பொழுது நான் ரட்சிக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி தியானித்தோம். இந்த ரட்சிக்கப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தைகளை நான் எவ்வளோ சொன்ன கவனிச்சிங்களா? இதை நான் விசுவாசிக்கணும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறணும், அதுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறணும், இப்படிலாம் சொன்னோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் ரட்சிப்புன்னு சொல்லிடுறோம். ஆனால் இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தையை இன்னும் ட்ரில் டவுன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு செகண்டில் ஏகப்பட்ட வேலை நடந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 16 ப்ராசஸ் அதை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு காரியத்தை சொல்கிற மாதிரில, ரிடம்ஷன், மீட்கப்பட்டியாப்பா அப்படிங்கிறோம். நம்மளும் அடிக்கடி பாடல, மீட்கப்பட்ட பாவி நான் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மீட்கப்பட்ட அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு படிக்க போகிறோம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு படிக்கணுங்கிறது ஏன் முக்கியம்னா, இப்போ நீங்கள் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பாருங்களேன். உங்கள் தாத்தா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க உங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது. உங்களுக்கு தெரியுது உங்கள் அப்பா தான் சரி, உங்கள் தாத்தா செஞ்சு தப்புன்னு தெரியுது. நீங்கள் பேரப்பில்லை. நீங்கள் போய் உங்கள் தாத்தாட்ட போய்ட்டு, தாத்தா எங்கள் அப்பா சொன்னது சரி தானே, நீங்கள் கோபத்தில் ஏதோ பேசிட்டீங்க, உங்கள் மேலே தான் தப்பு, நீங்கள் எங்கள் அப்பாட்ட போய் சாரி சொல்லுங்கள் அப்படின்னா, உங்கள் தாத்தா உடனே என்ன சொல்லுவாங்க? ஆமாம் ஆமாம், உங்கள் அப்பா பண்ணதான் சரி, நான் போய் உங்கள் அப்பாட்ட சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? வாய்ப்பே இல்லை. என்ன அப்படின்னா, உங்கள் அப்பன்ட்டு நான் போய் சாரி கேட்கணுமா? நான் யார்? நான் என்ன மன்னிப்பு கேட்க சொல்கிறேன்? என்ன மன்னிப்பு கேட்க சொல்கிறியா? நம்மளை பொறுத்த வரைக்கும் சாரிங்கிறது சாதாரண வார்த்தை. யாருனாலும் மிதிச்சுட்டு சாரின்னு போயிட்டே இருப்போம், அப்படி தானே? வண்டியில் இடிச்சுட்டு நம்ம சாரின்னு சொல்லிட்டு போய்ட்டு, நமக்கு சாரிங்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப சாதாரணமாக வார்த்தை. ஆனால் 2 தலைமுறைக்கு முன்னால் போயிட்டு அப்படின்னா, என்னது சாரியா? என்ன போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறியா? அந்த வார்த்தை இன்றைக்கி எவ்வளோ தூரம் மறுவிட்டு அதனோட மதிப்பு எவ்வளோ குறைஞ்சிட்டுன்னு பார்க்குறோம். இந்த மீட்புங்கிறதும், நாம் ஏதோ இந்த நகைக்கடையில் போய் நகையை வச்சுட்டு அப்புறமா காசு வந்த உடனே காசை கொடுத்து நகையை மீட்டிட்டேன் பிரதர் அப்படிங்கும்போல இப்படியே பழகிட்டோம் நம்ம. இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னே போங்க, அட்லீஸ்ட்டு போய் இந்த மீட்புங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கற்றுக்கொள்ளலாம். ரிடம்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும். எதை கொடுத்து மீட்டாராம் அப்படின்னா, சொந்த இரத்தத்தை கொடுத்து மீட்டார். சரி, எங்கேருந்து மீட்டார்? இந்த மீட்டாருங்கும் பொழுது 2 அப்ரோச் 1, முதல்ல தேவன் உங்களையும் என்னையும் யாரிடமிருந்து மீட்டார் அப்படின்னா, பிசாசிலிருந்து மீட்டார். அதை ஒரு தியாலஜின்னு எழுதும் போது இப்படி எழுதுகிறார். முதல்ல அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, பிசாசினுடைய இடம் எதான்னா அக்கினியும் கந்தகமான கடல். அதுதான் பிசாசுக்கு சொந்தமான இடம். அது அவனுக்காக தான் படைக்கப்பட்டுச்சு. அங்கே நீங்கள் போயிட்டீங்கன்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அங்கே தான் போயிட்டு இருந்தீங்க. நீங்களும் நானும் அங்கே போகிறதுக்கு தயாராக இருந்தோம். எப்படிங்கிறீங்களா? இப்போ நகை கடையில் கொண்டு நகையை வைப்பீங்க, வச்சுட்டு உங்கள் நோட்டீஸ் அனுப்புவாங்க. இங்கே பாருங்கள், நகையை வச்சுருக்கிறீங்க, இத்தனாம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் பணத்தை கட்டிட்டு நகையை மீட்டெடுங்க, இல்லைன்னா நகை ஏலத்துக்கு போயிடும். ஏலத்துக்கு போனோன்னா ஒருவேளை உங்கள் சண்டைக்காரன் அந்த ஊரில் இருப்பான், அவனுக்கு அந்த நகை பிடிச்சிருக்கும், அவன் உங்ககிட்ட இருந்து வாங்கலை, நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படவும் இல்லை. ஆனால் பேங்க்கில் ஏலத்துக்கு போயிட்டுன்னா அவன் பாட்டுக்கு எடுத்து அவங்க வீட்டில் வச்சுப்பான். நீங்கள் ஐயோ என் நகை எப்படி அங்கே போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இங்கே எப்படின்னா, நம்மளுடைய வில்லன் யார் அப்படின்னா பிசாசு. அவன் வீடு என்ன அப்படின்னா அக்னியும் கந்தகமான கடல் தான் அவன் போய் சேர வேண்டிய இடம். இப்போ அவன் என்ன பண்ணிட்டான்னா, ஏலத்தில் உங்களை என்ன எடுத்து அங்கே கொண்டு போய் வச்சா எப்படி இருக்கும்? இது அந்த தியாலஜியன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பிசாசினுடைய பான் புரோக்கர் ஷாப், அதாவது பிசாசினுடைய அடகு வைக்கப்பட்ட கடையில் நீங்களும் நானும் சிறை கைதிகளாக அந்த அடகு நகை எப்படி அவன் கண்ட்ரோலில் இருக்கோ அதை மாதிரி நாம் இருந்தோம். இந்த கடை வீதிக்கு ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த அடகு வைக்கப்பட்ட அந்த அழகான நகையை பார்க்குறாரு. அழகான உங்களை தான் சொன்னாங்க, உள்ளவங்களை பார்க்குறாரு. பார்த்த உடனே எனக்கு இது வேணும், இது ரொம்ப காஸ்ட்லி, சும்மாலாம் தர முடியாது, ரொம்ப நாளாக வட்டிலாம் ஏறி என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு ஒரே ஒன்று தான், ரத்தம். என்ன ரத்தம் வேணும்?
குற்றமில்லாத ரத்தம் இருந்தால் மட்டும்தான் உன்னை பக்கத்தில் விசாரிச்சு பாருங்கள். குற்றமில்லாத ரத்தம் கிடைக்குமா? இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. இயேசு தேடி வந்து இயேசு சொல்கிறாரு, நான் குற்றமில்லாதவன், என்னுடைய ரத்தத்தை கொடுத்து நீ அந்த ஷோகேஷில் பூட்டி வச்சிருக்கிறியே, நரகத்தில் கொண்டு போடுறதுக்காக தயாராக வச்சிருக்கிறியே, அந்த நகை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த அழகான நகை வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். உங்களை என்னை மீட்பதற்காக தேவன் தன்னுடைய இரத்தத்தையே பலியாக கொடுத்தார். பிசாசினுடைய கடை விதிக்கு அவர் நடந்து வந்து நானே பலியாக மாறுகிறேன்னு சொல்லி தன்னை பலியாக கொடுத்து உங்களை மீட்டெடுத்தார். இந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம் மீட்பு. இப்படி தான் நீங்களும் நானும் மீட்கப்பட்டோம். ஒரு அடிமையை மார்க்கெட் பிளேஸிலிருந்து விடுதலை பண்ணி அவனை தன்னுடைய பிள்ளையாக சுதந்திரமாக மாற்றுறது எப்படியோ அப்படிப்பட்ட காரியம்தான் இங்கே நடந்துச்சு. சரி, 1, பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டோம். 2, தேவன் தன்னிடமிருந்தே உங்களை மீட்டு கொண்டார். எப்படி சொல்கிறது? வேதத்தில் தேவன் ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். எப்பா மனுஷன் எப்படி வாழணும், யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் சில கற்பனைகளை கொடுத்து இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொன்னார். அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லும்போது எப்படி சொன்னாருன்னா 613 கற்பனை ஆகிடுச்சு. 613 விஷயமா என்ன செய்யணும்? 365 காரியங்கள் செய்யக்கூடாத காரியங்கள், 243 காரியங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள். இவ்வளோத்தையும் லிஸ்ட்டில் ஞாபகம் வச்சுருக்கிறதே பெரிய விஷயம். எப்படி செய்ய முடியும்? அப்படி செய்யலைன்னா என்ன பண்ணுவீங்க? செய்யலைன்னா நீ காலி ஆயிடுவேன். எப்படிங்கிறீங்களா? வசனம் சொல்லுது பாருங்க, கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின்படி செய்யலை அப்படின்னா சபிக்கப்பட்டவன் நீங்களும் நானும். கண்டிப்பாக உங்களால் என்னால் செய்ய முடியாது. வழுக்கு மரத்தில் ஏறி மேலே வர போயிட்டு வலிக்கு கீழே விழுற மாதிரி தான். நீங்கள் நின்றுட்டு வானத்தை தொடவே முடியாது, ஒருவனாலும் முடியாது. அப்போ அதனால அவருடைய சாபத்திலிருந்து அவர் மீட்டெடுத்தார். அவர் தான் சட்டத்தை கொடுத்தாரு. அந்த சட்டத்தை நீங்களும் நானும் நிறைவேற்ற முடியாததுனால சாபமும் உங்களுக்கு எனக்கும் வந்துச்சு. அதையும் தாண்டி ரோமர் 1வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யார் மேலே? உங்கள் மேலே, என் மேலே. ஏன்னா சட்டத்துக்கு கீழ்ப்படியாததுனால. ரோமர் 4:15 சொல்லுது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. அப்படின்னா நியாயப்பிரமாணம் இருந்ததுனாலே தெரியுது நீ மீறிட்டேன். இப்போ டெஸ்ட் வச்சுருக்கிறோம், பாஸ் மார்க் எவ்வளோன்னு சொல்லலை. யார் பாஸ் யார் ஃபெயிலுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ சொல்லிட்டாங்க, ஆமாப்பா 35 மார்க் எடுத்தால் பாஸு. இப்போ தெரிஞ்சிடும் கிளாஸில் எத்தனை பேர் பாஸ் ஆனால் பாஸ் ஆகலன்னு. அதே மாதிரி தான் நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்னே யார் பாஸ் யார் ஃபெயிலுன்னு தெரில. ஆனால் என்றைக்கு நியாயப்பிரமாணம் வந்துச்சோ அன்றைக்கே தெரிஞ்சிடுச்சு யார் பாஸ் யார் ஃபெயிலுன்னு. ஆப்வியஸாக எல்லோரும் ஃபெயிலு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரோமர் 2வது அதிகாரம் 5வது வசனம், உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். அப்படின்னா கோபாக்கினையினால் அந்த கோபத்திலிருந்து உங்களை என்னையும் அவர் மீட்டுக்கொண்டார். ரோமர் 3:24, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். நல்லா கவனித்து பார்த்தீங்களா? உங்களை என்னையும் கடவுள் கையிலிருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது, கடவுளை தவிர. உங்களை என்னையும் பிசாசு கையிலேருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது, கடவுளை தவிர. அதே தான் நடந்துச்சு. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது என்ன நடந்துச்சுமா? தேவ கோபத்திலிருந்து உங்களை தேவனே காப்பாற்றிட்டார். பிசாசினுடைய திட்டத்தில், சதி திட்டத்திலிருந்து யாராலையும் காப்பாற்ற முடியல, தேவனே வந்து காப்பாற்றிட்டார். தேவனாலே தேவனிடத்திலிருந்தும் பிசாசினிடத்திலிருந்தும் காப்பாற்றப்பட்டு அடிமையாக இருக்க வேண்டிய நீங்கள் பிள்ளைகளாக மாறின அந்த காரியமே மீட்பு. உங்களுக்கும் எனக்கும் அப்பேற்பட்ட ப்ரிவிலேஜ் கிடச்சிருக்குங்க. உணர்ந்தவர்களாக இருப்போம். இந்த ரட்சிப்பு என்பது சாதாரண விஷயம் இல்லை. அந்த பான் புரோக்கர் ஷாப்பில் குற்றமில்லாத ரத்தத்தை கொடுத்து உங்களை என்னைய வெளியே கொண்டு வந்திருக்கிறார். உணர்வுள்ளவர்களாக இருப்போம். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, நரகத்தை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்த எங்களை உனக்கான இடம் அது இல்லை, அது பிசாசிற்கான இடம். உனக்காக என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய இரத்தத்தை கொடுத்து அதை ரான்சமாக நிவாரணமாக கொடுத்து எங்களை மீட்டு கொண்டிரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ கோபம் வெளிப்படும் நாளிலே தேவ கோபத்திற்கு நாங்கள் பாத்திரவான்கள் ஆகாதபடிக்கு எங்களை மீட்டு கொண்டதினால் நன்றி செலுத்துகிறோம். இதை உணர்ந்து, இந்த கிரயத்தை உணர்ந்து உணர்வுள்ளவர்களாக உண்மையுள்ளவர்களாக வாழ எங்களுக்கு நீர் அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென்.